நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியட் பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கான ரிவிஷன் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன், தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ அப்டேட்டுக்கெலாம் ஆல்ரெடி வந்து நான் தனியாக வந்து செப்பரேட்டாக வீடியோ போட்டுட்டேன். அது ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் அப்கமிங்லேயே வந்து நான் அதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டரை வந்து நான் சொல்லிடுறேன். அதே மாரி நீங்க எந்தெந்த சாப்டர ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த வீடியோல கிளியர் கட்டா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்ப ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து டைரக்ட் டாக்ஸேஷன் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லி 2மே வந்து சேர்ந்திருக்கு. இப்ப நியர் வந்து ஒரு 900 பேஜஸ் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 900 பேஜஸ் படிச்சுட்டு போனா நம்மளால வந்து 100 மார்க்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட்டுங்களா? இப்ப வெறும் டைரக்ட் டாக்ஸேஷன மட்டும் படிச்சுட்டு, ஜிஎஸ்டிய வந்து நம்ம படிக்காமயே போனா பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி பாசிபிள்? நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸேஷன்லேருந்து 50 மார்க் கேட்குறாங்க. ஜிஎஸ்டிலேருந்து 50 மார்க் கேட்குறாங்க. அப்ப நீங்க டிடிஎ மட்டும் படிச்சுட்டு, ஜிஎஸ்டி அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுட்டு போனீங்கன்னா, கம்ப்ளீட்டா 1% கூட பார்க்காம விட்டுட்டு போம்போது, நீங்க பாஸ் பண்ண முடியுங்கிறது டெஃபினட்டா சொல்ல முடியாது. ஓகே. மேபி மிராக்கிள் நடக்கலாம். கரெக்ட்டா 40 மார்க் எடுக்கலாம். 50க்கு 50 மார்க் அட்டெண்ட் பண்ணி, அதில 40 மார்க் எடுக்கலாம். மிராக்கிள் நடக்கலாம். பட் கண்டிப்பா அத நீங்க நம்பி மட்டுமே போக முடியாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்பன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு டிடிக்கு நான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஐடிடி 2 சேர்த்து வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு டிடிக்கு மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அந்த சஜஷன் மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக் எடுத்தீங்கன்னா, மாடியூல் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பேசிக் கான்செப்ட். டைரக்ட் டாக்ஸேஷன்னா என்ன? எனக்கு புக்ல பார்க்குறதுக்கு ஒரு மாரி வந்து கிளியரா இல்ல ப்ரோ. அப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்டின்னா, சிம்பிள். நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, Googleல வந்து சர்ச் பண்ணுங்க. டைரக்ட் டாக்ஸேஷன் பேசிக்ஸ் அப்டின்னு சொல்லி போட்டு டாக்ஸ் குரு பக்கத்துல கிளியர் டாக்ஸ் அப்டின்னு டைப் பண்ணுங்க. அதாவது டைரக்ட் டாக்ஸேஷன் பேசிக்ஸ் சொல்லி போட்டு, இன்கம் டாக்ஸ் பேசிக்ஸ் போட்டு பக்கத்துல டாக்ஸ் குரு இல்லன்னா கிளியர் டாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நெறைய வரும். நெறைய அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். அதில மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது வந்து சம்ஸ் அண்ட் ஒன்வர்ட்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் 1.1ல. 1.2 ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். 2மே வந்து உங்களுக்கு மெயின் தான். 2மே உங்களுக்கு மெயின் தான். ஸோ கம்பல்சரி நீங்க அத பார்த்து தான் ஆகணும். அத முடிச்சுட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1.4க்கு வந்து நார்மலா ஸ்டார்ட்டிங்ல இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம். அதாவது 1.1, 1.2, 1.3 முடிச்சுட்டு, டைரக்ட்டா மாடியூல் 2 வந்துருங்க. வந்துட்டு சேலரில வந்து ஏதாவது ஒண்ணு ஸ்கிப் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, சேலரி பொறுத்தவரை நீங்க ஸ்கிப்ங்கிற ஒண்ணு பண்ண முடியாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு கிராஜுவிட்டி ஸ்கிப் பண்றீங்க, ஒரு பிஎஃப் ஸ்கிப் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது மெயினா பிக் சம்மா குடுக்கும்போது உங்களுக்கு நீங்க தான் அத அஃபெக்ட் ஆவீங்க. சேலரிய பொறுத்தமட்டில கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா படிச்சா மட்டும் தான் ஒரு பிக் சம் அப்படிங்கிற ஒரு அதாவது எல்லா இன்ஃபர்மேஷனும் கலந்து அந்த ஒரு சம் வந்து உங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இல்லன்னா நம்மளால அத பண்ண முடியாது. ஸோ சேலரி ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். அதே மாரி தான் இன்கம் ஃப்ரம் ஹெச்பியும் நீங்க ஃபுல்லா படிச்சாகணும். பிஜிபிபி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில வந்து இருக்கக்கூடிய அந்த பேசிக் இந்த டெப்ரிசியேஷன், பேலன்சிங் சார்ஜ், டெர்மினல் டெப்ரிசியேஷன் இதெல்லாம் பேசிக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பேசிக் ஸ்டார்ட்டிங்கில வந்து இருக்கக்கூடியத ஃபுல்லா நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஸ்மால் சம்ஸ் மேபி ஒரு 4 மார்க், 5 மார்க் கேட்டாங்கன்னா, நம்மளால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அதே மாரி பிஜிபிபி அப்படின்னு சொல்லும்போது, அந்த 44 ஏடிலேருந்து கம்ப்ளீட்டா பிஜிபிபி முடியிற வரைக்கும் கண்டிப்பா படிக்கணும். ஸ்டார்ட்டிங்கில வந்து நான் பேசிக் அந்த டெப்ரிசியேஷன் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்றேன். அத முடிச்சிட்டக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 44 ஏடிலேருந்து கம்ப்ளீட்டா அந்த பிஜிபி முடியிற வரைக்கும் நீங்க டெஃபினட்டா படிச்சு தான் ஆகணும். ஏன்னா, அதில வந்து அந்த இது இருக்குல்ல வெஹிக்கிள்ஸ் இருக்கும். 44 ஏஇ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கான இதெல்லாம் கேட்பாங்க நார்மலா. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, முன்னாடி கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பார்த்தா அதான் இருக்கும். ஸோ, அதனால பிஜிபிபி ஃபுல்லா படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இப்ப நான் சொன்னத நல்லா பார்த்துக்கோங்க. கேப்பிட்டல் கெயின் நம்ம ஃபுல்லா படிச்சா மட்டும் தான் கேப்பிட்டல் கெயின்ல நல்ல ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஏன்னா கேப்பிட்டல் கெயின் சொல்லும்போது அந்த லாஸ்ட்டா இருக்கக்கூடிய டிடக்ஷன் 54 அதெல்லாம் சொல்லுவோம்ல. அது வச்சு ஒரு சம் கேட்பாங்க. இல்லன்னா அந்த டிடக்ஷன் இல்லாம ஒரு சம் கேட்பாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு சம் இருக்கும் கேப்பிட்டல் கெயின்ல. அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உங்களால புக்கு பார்க்குறக்கு கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னா, சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, Googleல வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா, அத நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் போறது உங்களுக்கு ரொம்ப பெட்டர்ங்கிறது என்னோட சஜஷன். ஓகே. இதுதான் ஆர்டர் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாடியூல் 1க்கும், மாடியூல் 2க்கும். அடுத்து டைரக்ட்டா மாடியூல் 3 வந்துருங்க. இப்ப இது முடிச்ச உடனே மாடியூல் 3 வந்துருங்க. மாடியூல் 3 வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டிடக்ஷன்ஸ முடிச்சிருங்க. மாடியூல் 3 வந்தோனே டிடக்ஷன்ஸ், ரிபேட் அண்ட் ரிலீஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. ஓகே. அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார் போங்க. மாடியூல் 1 2வ முடிச்சிடுங்க. முடிச்ச உடனே டைரக்ட்டா மாடியூல் 3ல டிடக்ஷன்ஸ், ரிபேட், ரிலீஃப் இருக்குல்ல, அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல வந்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் இருக்குல்ல, அது படிச்சிருங்க. ஓகே. அதையும் நான் படிச்சுட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 3.5 இருக்கு பார்த்தீங்களா? அதில இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டாக்ஸு, 3.6ல இருக்கக்கூடிய டிடிஎஸ்ஸு, 3.7ல ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் இன்கம்,
ஓகே. 3.5 வந்து மேபி சம் கேட்கலாம். ஆனா ஒன் வேர்ட் கண்டிப்பா இருக்கலாம். 3.6ல ஒன் வேர்ட் இருக்கலாம், தியரி இருக்கலாம், சம் இருக்கலாம். எதுனாலும் இருக்கலாம். 3.7 ஒன் வேர்ட் இல்லைனா தியரிட்டிக்கல் இருக்கலாம். பேன் தியரி அண்ட் ஒன் வேர்ட். லாஸ்ட் 3.9 தியரி அண்ட் ஒன் வேர்ட். ஓகே. ஸோ இதை மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து 3.4 பார்க்குறீங்க. 3.4 கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்க. ஓகே. அட் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் 3.1 பார்த்தா போதும். கடைசியாக வந்து நீங்கள் 3.1 அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா போதும். அதாவது வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். என்ன ப்ரோ நீங்கள் ஷஃபிள் பண்ணி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஆர்டர் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா, நோ இஷ்யூ, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஏதாவது ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நல்லா புரிஞ்சு படிக்கணும். ஒரு ஆர்டரில் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். இப்போ சில பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணாமல் நான் ஆர்டர் வைஸ் தான் பண்ணால் தான் எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும் ப்ரோனா, நீங்கள் தாராளமாக அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நோ இஷ்யூ. ஓகேங்களா. இந்த 1.4ல் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இருந்து ஒன் வேர்டு தான் மேபி ஏதாவது ஒன்று வரும். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போ வந்து நான் ஆர்டர் மட்டும் நான் சொல்லிட்டேன். இதுதான் ஆர்டர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுலேருந்து எவ்வளோ மார்க் கேட்க போகிறாங்க, 50 மார்க்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா. இப்போ இதை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன்ல, இதை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். சரிங்களா. இதை ஸ்கிப் பண்ணக்கூடாதது அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணக்கூடாதது அப்படின்ட்டு. அப்போ அதை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க. இப்போ நான் சொன்ன ஆர்டர் வைஸ் நீங்கள் எல்லாம் படித்து தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். வேறு வழியே இல்லை ப்ரோ. கடைசி நேரத்தில் வந்து நான் லாஸ்ட் மினிட்ல போய் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் விட்டுட்டு போயிட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, அது விடலாமா? விடக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து சேலரி ஹெச்பி விடவே கூடாது. சேலரி ஹெச்பி எக்காரணத்தை கொண்டு விடவே கூடாது. சரிங்களா. சேலரி ஹெச்பி, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், டிடக்ஷன்ஸு, செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட், டாக்ஸேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். இது எதுவுமே எக்காரணத்தை கொண்டோ இந்த அட்டெம்ப்ட் எழுத போகும்போது நீங்கள் விடவே கூடாது. அப்போ மிச்சத்தை விட்டுக்கலாமா? அது உங்கள் விஷ். நான் சொன்னது மெயின் இது வந்து விடக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேங்களா. தட்ஸ் யுவர் விஷ். அதில் வந்து நான் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அது உங்கள் விஷ். இப்போ சொன்னது வந்து நான் வந்து இந்த ஒரு டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் இங்கேருந்து இதை பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த ஆர்டரை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து எல்லாம் புரிஞ்சு படிக்க முடியும். ஜஸ்ட்டு 50 மார்க்ஸ் தான் வந்து கேட்க போகிறாங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டிடிஏ மட்டும் இப்போ நான் படிச்சுட்டு போனால் எனக்கு நல்லா வந்து ஜிஎஸ்டி விட்டுட்டு நான் மிச்சத்தை எழுத முடியுமா அப்படின்னா, கேட்குறதே 50 மார்க் தான். நம்ம எடுக்கிற 35 மார்க் இருந்தால் ஃபெயிலில். கரெக்டு தானே. ஃபெயில் தானே. ஜிஎஸ்டி ஒன்றுமே எழுதாமல் டேக்ஸ் 50 மார்க் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமில் 50க்கு நான் 35 எடுத்தேன்னா எனக்கு ஃபெயில் தானே. ஓகே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒன்று மட்டும் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறவங்கலாம் இருக்கக்கூடாது. அது வந்து என்றைக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணாது. சரிங்களா. இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அடுத்து ஜிஎஸ்டியில் இருக்குது. அப்போ எதை படித்தா எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை 2க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ஆர்டர் சொன்னேன்னா, இதில் விடக்கூடாதுன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி அதுலேயும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரெசன்டேஷன் தான் ஒரு இஷ்யூ வந்திருக்கும். ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அப்கமிங்கில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்கோரிங்கை ஃபஸ்ட்டு மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஜிஎஸ்டி அதாவது டிடி அளவுக்கு வந்து ஜிஎஸ்டி கஷ்டமே கிடையாதுப்பா, ஃப்ராங்காக சொல்லப்போனால். டிடியும் ஈஸி தான். பட் கம்பேர் பண்ணும்போது வந்து இது நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லா லேர்னிங் வந்து நிறைய பண்ண முடியும். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 290 பேஜஸ் தான் இருக்குது. டேரெக்டாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த 290 பேஜஸ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி புக்கை கண்டிப்பாக படிச்சுட்டு தான் எக்ஸாம் போகணுமா அப்படிங்கிறதுலாம் தோணும். பிகாஸ் உங்களுக்கு சம்ஸ் வந்து ரொம்ப 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 லிமிட்டடாக தான் இருக்குது. சரிங்களா. நான் டேரெக்டாக வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதில் வந்து ஆக்சுவலி ஒரு லிஸ்ட் இருக்கும். இந்த இருக்குது பாருங்களேன், இப்படி இருக்குது. ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த இந்த இதில் வந்து இந்த இருக்குது, இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. ஓகே. இதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போங்க அப்படின்னா நம்மளால் எஃபெக்டிவாக அங்கே சூப்பராக வந்து செம்மையாக எக்ஸாம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இல்லை. இந்த பேராகிராஃபை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சு எக்ஸாம் எழுதுவீங்க? அதில் சில டேட்டாவை வந்து நாட் கிளியர்டு. அப்புறம் எப்படி உங்களால் வந்து சூப்பராக செம்மையாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு சிலபஸ் 2016 ஜிஎஸ்டி புக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்குக்கும் நான் சொல்லலை, இந்த டாப்பிக்கு நான் சொல்கிறேன். ஸோ எந்தெந்த டாப்பிக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த புக்கை மட்டும் பார்த்துட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாலேஜ் வைஸ் வந்து பெரிய லெவலில் வந்து இருக்காது அப்படிங்கிற மட்டும் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு மாடியூல் 4 அது பேசிக்ஸ் தான், பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட்டு பேருக்கு ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த புக்கில் கிளியராக இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கூகுள் போங்க, ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. பேசிக் நாலேஜை ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது கூகுளில் போட்டிங்கன்னா அவ்வளோ வரும். எந்த ஒரு ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஒரு டவுட்னாலும் அந்த டாப்பிக்கை கூகுளில் சர்ச் பண்ணி பக்கத்தில் கிளியர் டேக்ஸ்னு போடுங்க. இப்போ டைம் ஆஃப் சப்ளை வேணால் டைம் ஆஃப் சப்ளை பக்கத்தில் கிளியர் டேக்ஸ்
இந்த மாதிரி போட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக வந்து அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க டேட்டாஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். மாடியூல் 4 வந்து வெறும் பேசிக் தான், பிரச்சனை இல்லை. மாடியூல் 5 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடியூல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க, இன்ட்ரடக்ஷன் டு ஜிஎஸ்டி லா. ஸோ பேஸாக வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அது ஆல்ரெடி நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. 5.2 லிவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. அதில் வந்து உங்களுக்கு பேசிக் சப்ளைனா என்னங்கிற மாதிரி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் காம்போசிஷன் ஸ்கீம் இருக்கும். காம்போசிஷன் ஸ்கீம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணும். காம்போசிஷன் ஸ்கீம் பார்க்கணும். அதே மாதிரி காம்போசிட் சப்ளை, மிக்சர் சப்ளைன்னு இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, அதெல்லாம் மஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5.3ல் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் வேல்யூ சப்ளைன்னு இருக்குது. நீங்கள் இதே 2022 சிலபஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு 1 இயர் பேக் நீங்கள் புக்கு வாங்கியிருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் புக்கில் பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. ஓகே, இப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்த்துட்டு தான் போகணும். அது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பிளேஸ் ஆஃப் சப்ளை விட்டு போயிடுங்க, உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுக்கோங்க, அவங்களோட புக்கில் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை இருக்கான்ட்டு. ஏன்னா சிலரோட புக்கில் வந்து இல்லை. அப்போ இல்லைனா நோ இஷ்யூ தான் ப்ரோ. அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய புக்கில் எல்லா புக்லேயும் இருக்குது. ஸோ அப்போ ரீசெண்டாக தான் நம்ம பார்க்கணும். அதனால நான் சொல்கிறேன், 5.2ல் வந்து காம்போசிட் சப்ளை, மிக்சர் சப்ளை, அந்த காம்போசிஷன் ஸ்கீம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 5.2ல் அது வந்துடும். 5.2ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன்ல, எக்ஸம்ஷன், எந்தெந்த குட்ஸுக்கு எக்ஸம்ஷன், எந்தெந்த குட்ஸுக்கு வந்து எக்ஸம்டட், எந்தெந்த குட்ஸுக்கு வந்து டேக்ஸபிள், அது அவ்வளோ லிஸ்ட்டு போட்டு வந்து நம்ம 2016 சிலபஸ் புக்கு நம்ம கூகுளே அவைலபிளாக வந்து இருக்குது. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். பட் என்னோடய பர்சனல் சஜஷன், அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் தைரியமாக போக முடியும். அது நீங்கள் பார்க்கலன்னா எந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லவே முடியாதுப்பா. டெஃபினட்டாக சொல்கிறேன். இப்போ நான் காமிச்சேன்ல, அது ஃபுல்லாக பேராகிராஃபாக இருக்கா, அதே நீங்கள் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஒரு ஹெட்டிங்க்கு கீழே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இன்றைக்கி இருக்க நிலமையில என்ன வேணும், ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுதணும்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துருந்தா தான் நம்ம நாலேஜ் வைஸ் நல்லா புரிஞ்சு எக்ஸாமில் எழுத முடியும். எக்ஸாம்பிளே இங்கே லிமிட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதனால சொல்கிறேன். அதனால் அந்த எக்ஸாம்டட், டேக்ஸபிள், காம்போசிஷன் ஸ்கீம், காம்போசிட் சப்ளை, இதுக்கு எல்லாமே நம்மளோட அந்த 2016 புக்கை பார்த்துக்கோங்க. அதுவும் மேண்டேட்டரிலாம் கிடையாது. உங்கள் நாலேஜுக்காக வந்து நான் சொல்கிறேன், உங்களோட மார்க்குக்காக நான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தா நல்லது. இல்லை ப்ரோ எனக்கு இதை பார்க்க டைம் இல்லைனா நோ இஷ்யூ, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க நல்லதுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? 5.3 வந்து டைமு, பிளேஸு, வேல்யூ. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டு. இந்த 3மே நீங்கள் ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஓகே, 3யும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? இப்போ 5.3 வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன படிக்கணும் தெரியுமா? 5.6 படிக்கணும், 5.7, 5.8 இது எல்லாமே நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ சிம்பிள். லாஸ்ட்டாக வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அண்டு ஜிஎஸ்டி லைபிலிட்டி 5.4 அண்டு 5.5 அப்படியே அதை படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். 5.4ம் 5.5ம் லாஸ்ட்டாக தான் பார்க்கணும். அது எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் கஸ்டம்ஸு, மாடியூல் 6ல் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸு. இந்த கஸ்டம்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் போகணும். மாடியூல் 6ல் வந்து கஸ்டம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் போகணும், சரிங்களா? அதனால வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மாடியூல் 6 கஸ்டம்ஸ் வந்து இந்த புக்லேயே நிறையா சம்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக நல்லா பாருங்கள், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் இருக்குது. ஓகே, மாடியூல் 4 நல்லா முடிச்சிட்டிங்கன்னா மாடியூல் 5.1, 5.2, 5.3, 5.6, 5.7, 5.8, 5.4, 5.5, லாஸ்ட்டாக மாடியூல் 6. மாடியூல் 6ல் கம்பல்சரி ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அப்போ ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக ஸ்கிப் பண்ணக்கூடாதது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சிம்பிளாக சொல்கிறேன், மாடியூல் 6 ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. தென் மாடியூல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 5.3, 5.4, 5.5, 5.6. ஓகே, இது எதுவுமே வந்து அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் நான் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், பண்ணக்கூடாதது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அதிலலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். சம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும்பா. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை, பிளேஸ் ஆஃப் சப்ளை, வேல்யூ சப்ளை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வந்து அங்கே ஏதாவது இடத்துல அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் போவோம், ஃப்ராங்காக சொல்லப்போனால். பட் வேறு வழியே இல்லை ப்ரோ, லாஸ்ட் மினிட்ல வந்து நான் சரியாக படிக்காமல் விட்டேன், எனக்கு என்ன பண்ணது இல்லை, ஏதாவது ஒரு 2 டாபிக்ஸாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன்னா 5.3, 5.4, 5.5, 5.6 கஸ்டம்ஸ். ஓகே, வேறு வழியே இல்லைங்க, கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் மிச்சம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ஆர்டர் தான் மெயினு. அப்போ ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னென்னா, அங்கே ஸ்கிப் பண்ணக்கூடாது இருந்துச்சா, அதே மாதிரி இங்கே வந்து கஸ்டம்ஸுங்கிற ஒன்று ஸ்கிப் பண்ணக்கூடாது. டைமு, வேல்யூ, பிளேஸு, தென் ஐடிசி, ஜிஎஸ்டி லைபிலிட்டி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வந்து எக்ஸாமுக்கு சூப்பராக தைரியமாக போயிட்டோன்னா
நீங்கள் 60 மார்க் 70 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். ஒன்றே ஒன்று நல்லா வச்சுக்கோங்க, ரெண்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தோன்னா 60 70 80 வரைக்கும் எடுக்கலாம். பட் முன்னாடி அட்டெம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 7ல் யாருக்கும் ஸ்கோர் அவ்வளோவா ஆகாது 2016 சிலபஸில். இந்த சிலபஸ் என்னைக்கு வந்துச்சோ எல்லாருமே 65 75 80ன்னு சொல்லி அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க. அவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணால் நீங்களும் எடுக்கலாம். ஓகே, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் எடுக்கலாம். நம்ம வந்து சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜிஎஸ்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்னேன்ல, அது வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாத டாபிக் நான் சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ்டி பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் டேட்டா டைமர் சப்ளை படிங்க, கண்டிப்பாக அந்த டாபிக் நீங்கள் படிச்சும் நோ யூஸ். அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே விட்டுட்டு போகாமல் நல்லா புரிஞ்சு நாலேஜ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மட்டும் போங்க. ஓகேங்களா? அப்போ நான் சொல்ல வர்றது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும் அப்படிலாம் சொல்லலை. நான் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர அது இம்பார்ட்டன்ட் நான் சொல்லவே இல்லை. ஆர்டர் தான் மஸ்ட்டு. நான் சொன்ன ஆர்டரை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இங்கே ஸ்ட்ராட்டஜி வந்து அதுதான். இங்கே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. அதை மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோன்னா அப்போ அங்கே ஸ்கோர் அடிச்சிருது நமக்கு மார்க்கு. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிஎஸ்டி மட்டும் படிச்சுட்டு டிடியை விட்டுட்டு போகிறேன் ப்ரோ, எக்ஸாம் நான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா மேபி உங்களுக்கு 40 எடுத்துடலாம். பட் மற்ற சப்ஜெக்ட்டோட காம்பன்சேட் பண்ணால் தான் நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். வேறு நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.